சரிங்க பிள்ளையார். ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை புதுக்குடியிருப்பு தரம் ரமேஷ்குமார். நாங்களுடைய சுற்றாடல் பாடம் படிக்கிறோம். வாசிங்கோ. எல்லாருக்கும் பிராணிகள் தெரியுதானே? தோட்டம் இருக்கும், வீட்டு தோட்டம் எல்லாம் செய்து வச்சிருக்கிறீங்களோ? இது தோட்டத்திற்கு வரும் பிராணி. தோட்டத்துக்கு என்னென்ன பிராணிகள் என்ன பிராணி என்ன பிராணி வாரம்? வண்ணாத்தி பூச்சி, முயல், கிளி, மண்புழு, ஆடு, நான் சொல்றத கேளுங்க. தோட்டத்திற்கு வரும் பிராணிகள். நாங்கள் வீட்டு தோட்டம் செய்யறோம். பாடசாலையிலே தோட்டங்கள் செய்வோம். அப்ப பாருங்க, தோட்டத்துக்கு என்னென்ன பிராணிகள் வருகின்றோம். அவைகள் என்ன தோட்டத்துல என்ன நாசம் செய்யணும். நன்மை செய்யற பிராணியும் இருக்கு, தீமை செய்யற பிராணிகளும் இருக்குது. சரியோ? வீட்டு சூழல், அயற் சூழல்ல வாழ்ற பிராணிகளும் இருக்குது. ரைட். நாங்கள் இப்ப பாப்போம். இப்ப நாங்கள் ஒரு தோட்டம், சரி, பாடசாலை தோட்டம் என்றாலும் சரி, வீட்டுல இருக்கிற தோட்டம் என்றாலும் சரி, அந்த தோட்டத்துக்கு வர பிராணிகளை பற்றி பார்ப்போம். ரைட். இப்ப நான் காட்ட போற பிராணி என்ன செய்யும்? ரைட்டோ? இந்த பிராணியின் பேர் என்ன? என்ன உணவு உட்கொள்ளும்? சரியோ? என்ன பிராணி? என்ன பிராணி? என்ன செய்யும்? தோட்டத்துக்கு வந்து என்ன செய்யும்? சோளம் எல்லாம் நட்டிருந்தா சோளனை எல்லாம் கிண்டி அடியோட எல்லாம் நறுக்கி விட்டுட்டு போ. அப்ப நன்மை தரும். தோட்டத்துக்கு வந்து நன்மையை தருமோ? எத்தனை கால்கள் இருக்குது? 4.
ஓ எல்லாம் நல்ல பெரிய செவி. காது கூர்மை கூட, முயலுக்கு காது கூர்மை, சத்தம் எல்லாம் கேட்கும். வேகமா பாயுமல்ல முயல். அடுத்தத பாருங்க. என்னது? ஆடு. ஆடு தோட்டத்துக்குள்ள வந்தா என்ன செய்யும்? சரி சொல்லுங்க, என்ன செய்யும்? ஆடு வந்தால் அக்ஷரன் சொல்லுங்க பாப்பா. என்ன செய்யும் ஐயா? ஓ, ஆடு என்ன செய்யும்டா, மேலால இருக்கிறது புல்லுகள் எல்லாத்தையும், தோட்டத்துல இருக்கிற பயிர்கள், கத்தரி வண்டி பயிர் அதுகள் எல்லாத்தையும் என்ன செய்யும்? ஆடு வேகமா கடிச்சு கடிச்சு நாசம் செய்யும். இதுக்கு எத்தனை கால் இருக்குது? இவரை பாருங்க, இவரை எல்லாருக்கும் தெரியுமோ? பெரிய பெரிய எலியும் இருக்குதானே? ஓ, இந்த எலி தோட்டத்துக்கு வர கண்ட நீங்களோ? ஓ, வரும். இதோட கொஞ்சம் பெரிய எலி எல்லாம் இருக்குது, வந்து கிண்டும். கிண்டினா மரங்கள் எல்லாம் விழுந்துடும், சின்ன மரங்கள் எல்லாம். கச்சான் எல்லாம், கச்சான் சாப்பிடுமல்லோ எலி. தோட்டத்துல சோளம், பயறு அதுகளை எலி என்ன செய்யும்? வந்து ஓம் சரி. நாங்க படிச்சு முடிய கதைப்போமா? இப்ப படிச்சு பிறகு டீச்சர் கதை கேட்க நீங்க சொல்லுங்கம்மா. வெளி என்ன செய்யும்? போய் கீழாலே நாளைக்கு சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் குட்டி மரங்கள். எலிக்கு வால் இருக்குதோ? ஓ, எலிக்கு வால் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஆறாள்? நாய் என்ன செய்யும்? நாய் குறைக்கும். வேற என்ன செய்யுது? தோட்டத்துக்கு போயிட்டு என்ன செய்யுது? தோட்டம் வச்சிருக்கிறோம் சொன்னால் நாங்கள் என்ன செய்யும்? இவியலை பாருங்க, இவியல் என்ன செய்வினம்? தாவி தாவி தோட்டத்துல இருக்கிறது பயிர்கள் என்ன பயிர்கள்? பயிர்த்த சாப்பிடும். வெண்டிக்காய புளிஞ்சு உடைச்சி சாப்பிடும். கொய்யா பழங்கள் நின்றா, கொய்யா மரங்கள் நின்றா கொய்யா பழத்தை எல்லாம் சாப்பிடும். மாங்காய், ஓ மாம்பழம், மாங்காய் எல்லாம் சாப்பிடும். புளியங்காய் எல்லாம் சாப்பிடுவோம். பாருங்க, நாங்கள் வீட்டுல தோட்டம் வச்சிருந்தால் இவியல் ஒரு கூட்டமாக வருவினம். என்ன கூட்டமாக வந்து எல்லாத்தையும் முறிச்சு தாங்களும் சாப்பிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு போடுவினம். சரியோ? வந்ததோ? பாருங்க, தோட்டத்துக்கு வரும் பிராணிகள் என்ன எங்களுக்கு
விளைவை ஏற்படுத்துதுன்னு பார்த்து நாங்களே என்னென்ன பிராணிகள் எப்படியான விளைவை ஏற்படுத்துது இவங்களால எங்களுக்கு நன்மை கிடைக்குதோ தீமை கிடைக்குதோ பாருங்கம்மா தெரியுமோண்டு யானை யானை பாருங்க என்ன செய்யும் தோட்டத்துக்கு வந்தால் சாப்பிடும் பிரிச்சுலாக்கி போட்டு போடும் தோட்டங்களுக்கு போற யானைகளை காண்டி சரியோ சத்தம் போடாதேங்க நீங்க கதைச்சா விளங்காது பாருங்க அடுத்தத பாருங்க இவர் ஆறாள் சொல்லுங்க பாப்போம் இல்ல யார் சொன்னது சம்பவம் கெட்டிக்காரி நிசாரியா பாருங்க செம்பகத்தால தோட்டத்துல நன்மை தான் கிடைக்கிறது தீமை கிடைக்கிறது இல்ல என்ன நன்மை கிடைக்குது இந்த தோட்டத்துக்கு வரும் பிராணிகள்ல செம்பகத்தால என்ன நன்மை கிடைக்குது அம்மா புழுக்கள் இருக்கும் தெரியும் தானே புழுக்கள் இது பறந்து அதுவும் நன்மையத்தான் கொடுக்கறது இரண்டா அந்த பூச்சிகள் புழுக்கள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துருவினம் என்ன பிள்ளைகள் நான் கதைக்கிற விளங்குதோ அப்ப இது தோட்டத்துக்கு வர பிராணியில ஒன்றுதான் நான் எங்களுக்கு நன்மையத்தான் தருகுது இந்த பிராணியின் பேர் என்ன செண்பகம் சரியோ என்னென்ன சாப்பிடும் உட்கொள்றது என்ன சாப்பிடுறது புழுக்கள் செய்யற பூச்சி புழுக்கள் எல்லாத்தையும் இவ சாப்பிடும் சரியோ இதுக்கு பறக்குமோ பறக்கு எத்தனை கால் இருக்குது அழகு எப்படி இருக்கும் கூரா இருக்குமோ நீட்டா இருக்குமோ கண்ணின் நிறம் என்ன இருக்கும் எங்களுக்கு நன்மைதான் கிடைக்குது தோட்டத்துக்கு வர்ற பிராணிகள்ல செம்பகத்தால எங்களுக்கு நன்மைதான் கிடைக்கிறது இவரை பாருங்க இவர் என்ன பண்ணாத்தியல்லோ பிடிச்சு கொண்டு போறேன் பாருங்க வடிவா பாருங்கம்மா தேன் குடிக்குது இது புழு அம்மா புழு பூ மாதிரி இருக்குது பாருங்க பூ மாதிரி இருக்குது புழுக்களும் இருக்கிறது இந்த புழுக்களை எல்லாத்தையும் இது பொறுக்கும் காண்ற நீங்களோ பூவில இருக்கிற தேன் எல்லாம் என்னம்மா அந்த புழு நீங்க சொல்றேன் இல்லம்மா புற கதைப்பமா படிச்சு முடிய கதைப்பம்
இப்ப கேளுங்க, சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் இருக்கும். அந்த பூக்களுக்குள்ள இருக்கிற சிறியது இந்த புழுக்களை எல்லாத்தையும் இந்த வண்ணாத்தி எடுத்துக்கொண்டு போகும், தேனும் குடிக்கும். ரைட். இத பாருங்க, இதெல்லாம் தோட்டத்துக்கு வர வண்டு. நாங்கள் வண்டுகள். இத தேவையில்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இப்படி எல்லாம் பாரதண்டு. சிலதுகள் வந்து நன்மையை செய்யும், இருக்கிற இந்த சிறிய இதுகளை எல்லாம் பூச்சிகளை எல்லாம் பிடிக்கும். பாருங்கோ, இதெல்லாம் தோட்டத்துக்கு வாரது வார என்ன நட்டிருக்கிறோம்? மிளகாய் செடி. ஓ, மிளகாய் செடி இருக்குது. மிளகாய் செடியில என்ன பிடிக்கிறது கூடுதலா? பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யும் என்றால் அதை எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுடுமா. அப்ப பாருங்க, நாங்கள் என்னென்ன தோட்டங்கள் வச்சிருக்கிறோம். நாங்களுக்கு சொல்லுங்க. கத்தரிக்காய். நாங்கள் சிறிய எல்லாம் சிறிய பேக்கெட் பண்ணி கழுவி அப்படி ஏதாவது இருந்தால் அதுல நாங்கள் எல்லாம் பயிர்களை எல்லாம் நட்டு நன்மை அடைவோம். பாருங்க இப்படி செய்யணும். இது என்னது? இது என்னன்னு சொல்லுங்க. புடோல். கட்டிக்காரன். யார் சொன்னது? சேனா அபினா. அபினா கட்டிக்காரியா. அடுத்தது பாருங்க, தோட்டம். தோட்டம் தடியல் எல்லாம் இடிச்சு இதுக்கு. இது மாடு. இப்ப எங்கட நாங்களே எல்லாரும் கூடுதலா வளர்க்கறது மாடு. மரம் சரியா கூட பிள்ளைகளோ நட்ட மரம் சரியாம தடி இடிச்சு வச்சிருக்கு. மாடு வளர்க்குற நீங்கள் எல்லாம் வீட்டுல செய்யும். மாடு உள்ளுக்கு வந்தா என்ன செய்யும்? தோட்டத்துக்கு வரும் பிராணிகளை பற்றி பார்த்து நாங்கள் இப்ப என்னென்ன தோட்டங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் பாருங்க, சாடிகள் எல்லாம் இட வசதி இல்லாதாக்கள் சிறிய சிறிய பயிர்களை நடுவிடும். இங்க பாருங்க, நீங்கள் கூட பாடசாலையில தோட்டம் இருக்குதோ? சரி, பாடசாலை தோட்டத்துல என்னென்ன பயிர்கள் நட்டு இருக்கிறீங்கள்? சரி சரி, பாருங்க, இதால எங்களுக்கு நன்மைதான் கிடைக்குது. நாங்கள் பாருங்க, மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வேலைகளை செய்யணும். என்ன பாடசாலை தோட்டத்தை எல்லாம் நட்டு அதுல இருந்து வர உணவு பயிர்கள் என்ன செய்யணும்? மரக்கறிகள் எல்லாத்தையும் சுத்தமான மரக்கறி, கிருமி நாசினிகள் ஒன்றும் பயன்படுத்தாத மரக்கறிய சமைச்சு சாப்பிடுறோம். சரியோ? ரைட். பாடசாலை தோட்டத்துக்குள்ள என்னென்ன வரும்? பூச்சி வரும். மற்றது புழுக்கள் வந்து பிடிக்கும் கீழே மண்ணுக்குள்ள. கரையான் என்ன செய்யும்? கரையான் தேனி. கரையான் வந்தா என்னம்மா செய்யும்? செய்யும். சரி, அடுத்தத பாருங்க. இது பாருங்க, மிளகாய் செடி. என்ன கரை மிளகாய் பாருங்க. இட வசதி எப்படி நடுகினம் பாருங்க. பாருங்க, இந்த வாழைத்தண்டுல நட்டு வச்சிருக்கணும். ரைட். அடுத்தத பாப்போம். அயற்சூழலில் காணப்படும் பிராணிகளை நாங்க முதல் அறிவோம். பாருங்க, அயற்சூழல்ல என்னென்ன பிராணிகள் இருக்கணும் பாருங்க. என்னென்ன விலங்குகள்? மாடு,
விலங்குகள் மாடு ஆடு முயல் பூனை எருமை சரியோ இவ்வளவு விலங்குகள் எங்கட அயல் நீங்க காண்ற பறவைகள் சொல்லுங்க வாத்து கோழி கொக்கு என்ன பாருங்க விலங்குகள் ஆயர் சூழல்ல காணப்படுற விலங்குகள் மாடு ஆடு எருமை நாய் முயல் சரியோ பறவைகளை பாருங்க பறவைகள் என்னென்ன பறவைகள் காகம் புறா கிளி மீன்கொத்தி மயில் வாத்து கோழி கொக்கு ஓகே விளங்கிட்ட பிள்ளைகள் ரைட் அடுத்து வாசிங்கோ பாப்போம் மரத்துல பாருங்க ஒரு பொந்தொண்டு இருக்கு அந்த பொந்துல இருக்கும் ரைட் கடைசியா இருக்கிற ஒரு மரப்பொந்து அதுக்கு இருக்கு பாம்பு புற்றுக்க இருக்கு கட்டிக்காரர் அடுத்தது சிலந்தி ஓ பாருங்க சிலந்தி சிலந்தி வலை கட்டி வலையில இருக்கும் காகம் கூடு கட்டும் கட்டி கண்டு பாருங்க காகம் மரத்துல கட்டி இருக்குது காகம் சரி விளங்கிட்டுதோ வாசிங்கோ பகல் வேளையில நடமாடுறது பகல் வேளையில பாருங்க அது வவ்வால் ஆந்தை வேற என்ன இரவு வேளையில நடமாடும் மின்மினி பூச்சி இரவு வேளையில என்ன நடமாடுறது பகல் வேளையில என்ன நடமாடுறது வேண்டும் பகல் வேளையில எலி மற்றது வேற என்ன இருக்குது
தங்களை இணைப்போம். சொல்லுங்க பாப்போம் எங்க சரியோ இணைப்பீங்களோ பகல் வேளையில நடமாடுற பிராணிகள் பகல் வேளையிலே கூடுதலாக இரவு வேளையிலான் எலி நடமாடுறது ஏன்னா இரவுல தான் போயிடலாம் வீட்டுல பாருங்க கூடுதலா இரவுல எலி சத்தம் கேட்குமென்று சொல்றவேல் நடமாடுற பிராணிகள் பாருங்க பள்ளி எல்லாம் கூட வீட்டை வெளிச்சத்துக்கு பாருங்க சுவர்ல இருக்கிற பூச்சியோட எல்லாம் புடிச்சு சாப்பிடும் பூனை இரவுல நடமாட மாட்டுதோ இரவுல எலிய பிடிக்கிறதுக்கு என்ன செய்வேரான பூனை வீட்டு எல்லாம் மேலேறி போகுமல்லோ பாத்தீங்களோ என்னென்ன பிராணிகள் இரவுல நடமாடுறேன் சரியோ ஒரு படம் ஒன்று இருக்குது இத பழமும் தந்துடுவேன் செல்ல கிளியே விரைந்து வா செல்லமாய் முத்தம் தந்துடுவேன் இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு நான் அந்த பாட்டை அனுப்புறேன் நீங்கள் எழுதி போட்டு எனக்கு அனுப்பணும் சரியோ வாங்கிட்டுதோ எல்லாருக்கும் நாங்கள் என்னத்தை பற்றி படிச்சு நாங்கள் இவ்வளவு நேரம் தோட்டத்திற்கு என்னென்ன சொல்லுங்க கோமா சொல்லுங்க முயல் இது எங்க தோட்டம் வச்சிருக்கிறேன் பாடசாலையில ரைட்டோ எங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு வரும் பிராணிகளை பற்றி படிச்ச நாங்கள் சரியோ இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்குதோ ஓகே நன்றி ஏனி கதைக்கிறாங்க ஓகே Okay, thank you. Thank you, miss. Okay, thank you. Bye bye. 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 Bye.